என்றும் நான் செல்ல மாட்டேன். அன்பான சொந்த பந்தங்களே, உங்கள் யாவரையும் உங்களுடைய நேரங்களில் சந்திப்பதற்கு மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நம்மை இதுவரையும் கரம்பிடித்து நடத்தி இந்த புதிய ஆண்டிலும் தேவன் நம்மை நடத்த வல்லமையுடையவராக இருக்கிறபடினார் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் யாவற்றையும் கர்த்தர் நிறைவேற்றி சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் இந்த தடவை அதிகமாக அவர் கொடுப்பார். அவர் தம்முடைய பிள்ளைகளை எப்பொழுதும் மகிழ்ச்சியும் சந்தோஷமாக வைத்திருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய இரட்சகருடைய எண்ணம். உலகத்தில் நாம் நம்முடைய பிள்ளைகளை முடிந்த அளவுக்கு சந்தோஷமாக வைத்திருக்க வேண்டும் என்று நம்ம விரும்புகிறோம். வாழ்க்கையில் நமக்கு எத்தனை நெருக்கடிகள் உபத்திரங்கள் வந்தாலும் நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் எந்த விதத்திலும் பாதிக்கக்கூடாது என்பதற்காக நாம் என்ன பண்ணுறோங்க, நம் பிள்ளைகளுக்காக பிரயாசப்படுகிறோம் இல்லையா? அப்போது நம்முடைய பிள்ளைகளுக்காக இந்த அளவுக்கு பிரயாசப்படும் பொழுது நம்மை படைத்த தகப்பன் நமக்காக எவ்வளோ பெரிய காரியங்கள் அவர் செய்வார். இந்த ஆண்டில் நிறைய நன்மைகளும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் சுகபலன் ஜீவன் பாதுகாப்பையும் கிருபைகளையும் வரங்களிலும் வேத வாசிப்பு உண்டான அறிவும் ஊழியத்தை செய்யக்கூடிய கிருபையுடைய தகுதிகளையும் இந்த ஆண்டு தேவன் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அவர் உருவாக்கி கொடுப்பார் என்கின்ற விசுவாசத்தோடு இந்த நாட்கள் உங்களை சந்திக்கிறேன். என் அன்பான யூடியூப் சேனலில் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய என்னுடைய சொந்த பந்தங்களே, எத்தனையோ பேர், எவ்வளோ லட்சங்கள் பேர் இதை பார்க்குறீங்க. உங்களுடைய ஜெபங்கள், நீங்கள் பெற்ற நன்மைகள், சாட்சிகள் சொல்லும் பொழுது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த புதிய ஆண்டுக்குண்டான வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். நீங்கள் கோடான கோடியாக பெருகவும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் அளவில்லாமல் நம்முடைய தகப்பன் உங்களுக்கு கொடுக்கவும் மனதார வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். தொடர்ந்து உங்களுக்காக நான் வேண்டிக் கொள்கிறேன். இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையானது தானியேல் 6ஆம் அதிகாரத்தில் 22வது வேத வசனங்கள் சொல்லுகிறது. சிங்கங்கள் என்னை சேதகப்படுத்தாதபடி தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பினார். இன்றைக்கு சேதகப்படுத்தாதபடி தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பினார். என் அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த ஆண்டு நீங்கள் எந்த சோதனைக்குள் மாட்டிக்கொள்ளாதபடி உங்களை விடுவிக்கும்படியாக நம்முடைய தகப்பன் தேவ தூதர்களை அனுப்பி நம்மை காப்பாற்றுவார். நம்முடைய கண்ணீர்களை அவர் நிச்சயமாக துடைப்பார். ஆகாள் என்கின்ற ஒரு மகள் தன் பிள்ளையை அழைத்து கொண்டு போய் வனாந்திரத்தில் ஒரு இடத்தில் நின்று, இனி இந்த உலகத்துடைய வாழ்க்கை முடியப் போகிறது, என் பிள்ளை மறிக்கப் போகிறான், நான் என்ன செய்வது என்று சொல்லி அவள் தன்னுடைய இருதயத்தில் மிகுந்த பாரத்தோடும் அழுகையோடும் தனித்து போய் உட்கார்ந்து கதறினான். அவளுடைய கண்ணீரை கர்த்தர் கண்டார். உடனே தம்முடைய தூதர்களை அனுப்பி அவளை போய் விசாரி என்று சொன்னார். என் அன்பு சொந்த பந்தங்களே, இன்றைக்கு உங்களை விசாரிக்கும்படியாக உங்கள் நலன் மீது அக்கறை கொண்டு இருக்கக்கூடிய உங்கள் தகப்பன் உங்கள் வீட்டுக்கு ஒரு தெய்வ தூதர்களை அனுப்புவார். நீங்கள் எதிர்பார்ப்பதற்கு மேலான காரியத்தை அவர்களை கொண்டு கர்த்தர் செய்ய வைப்பார். ஆகார் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டார். தண்ணீர் கிடைக்காத இடம், இனி எப்படி உயிர் வாழ முடியும் என்கின்ற ஒரு நெருக்கடி. தெய்வ தூதர்களை கர்த்தர் அனுப்பும் பொழுது அங்கு தண்ணீரே பிறக்காத இடத்தில் ஒரு நீரூற்றை என் சாமி உருவாக்கி கொடுத்தார். உங்கள் இரட்சகர் செய்தார். உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது என்று சொல்லி
கடந்த ஆண்டு பல விதமாக உங்களை குறித்து பேசியிருக்கிறார். இந்த ஆண்டு தேவன் தெளிவாகவே சொல்லுகிறார், உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் தேவனுடைய மகிமையுடைய நீரூற்றுகள் பெருகும். அவர் சேதகம் இல்லாதபடி உன்னையும் என்னையும் காக்கும்படி தம்முடைய தூதர்களை அனுப்பி உங்களை பலப்படுத்துவார். பயப்படவே பயப்படாதீங்க. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு உங்களை காக்கும்படியாக ஒரு தூதர்களை கர்த்தர் அனுப்பும்படியாக உங்களுக்காக இப்பொழுது நான் செபிக்க போகிறேன். உங்களுக்கு அந்த விசுவாசம் இருக்கும் என்று சொன்னால், இதோ இந்த ஊழியரோடு கூட சேர்ந்து செபித்தால் ஒருவேளை மாற்றம் வரும் என்று சொல்லி உங்கள் இருதயத்துக்குள் கிறிஸ்துவான ஒரு நம்பிக்கை கொடுத்திருப்பார் என்று சொன்னால், நீங்களும் என்னோடு கூட இந்த நிமிடத்தில் சேர்ந்து செபிப்போம். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்யட்டும். மகா பரிசுத்தம் இரக்கமுள்ள எங்கள் அன்பு தகப்பனே, இந்த புதிய ஆண்டுக்குள் பிள்ளைகள் பிரவேசித்து கடந்து வந்து கொண்டிருக்கிற இந்த நாட்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். நீங்கள் சொன்ன வார்த்தையின்படி சேதகப்படுத்தாதபடி தேவ தூதர்களை அனுப்புவேன் என்ற வார்த்தையின்படி உம்முடைய பிள்ளைகள் எந்த நிலைமையிலும் சோதிக்கப்படாதபடி, எந்த நெருக்கடியிலிருந்து விடுவிக்க முடியாதபடி அவர்கள் கலங்கி கொண்டிருப்பார்கள் என்று சொன்னால், இப்பொழுது தேவ தூதர்களை அனுப்பி அவங்க பிஸ்னஸ், அவங்களுடைய தொழில்கள், அவங்க வேலைகள், அவங்க குடும்ப காரியங்கள், ஊழியங்கள், எல்லா காரியத்திலும் ஏதாவது ஒரு போராட்டம் சிக்கல் காணப்பட்டு கொண்டிருக்கும் என்று சொன்னால், இன்றைக்கு நரநாதன் இயேசு சுவாமி நம்முடைய தூதர்களை அனுப்பி அந்த குடும்பத்தை காத்து வழி நடத்துங்க. அப்படியே சாமி செய்ய போகிற கிருபைக்காக சூத்திரம். இயேசுவின் இரத்தம் ஜெயம் உண்டாகட்டும். ஆமென், ஆமென். கர்த்தர் அப்படியே உங்களுக்கு செய்வார். ஆமென்.